Hello friends, welcome back to our channel. In the video, Central Institute of Petrochemicals Engineering and Technology release a new job notification. This is a central government organization. Our channel is subscribe பண்ணாதவங்க job search பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் and வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. job related doubts இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஜாபோட full detail link YouTube descriptionல ஆட் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்ல வந்து லேண்ட் ஆகும். இந்த ஜாபோட full details இருக்கு. Post details: technical assistant, assistant technical officer. Total vacancy 38. Salary rupees 21,700 to 44,900 per month. Last date to apply offline 29 May 2023. So job location all India. So இங்க எல்லா டீடைல்ஸும் இருக்கு. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வெப் பேஜோட பாட்டம்ல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே வருது. ஸோ இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ். ஸோ டெம்பரரி கிடையாது. இப்போ போஸ்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர். டோட்டல் வேகன்சிஸ் 10. ஸ்கேல் ஆஃப் பே rupees 44,900 per month. Next one assistant officer. Total vacancy 1. Scale of pay 44,900. Next one technical officer grade 3. Total vacancies 20. Salary 21,700. Next one administrative assistant grade 3. Total vacancies 3. Pay scale 21,700 per month. Finally, accounts assistant grade 3. 4 vacancies. Salary 21,700 per month. Next essential qualification and experience details பார்க்கலாம். நம்ம வெப்சைட் பாட்டமில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. வித் ஏஜ் லிமிட். ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஏஜ் லிமிட் அப் டு 32 years. SC ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு as per கவர்மெண்ட் பாலிசி ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் BE BTech இன் மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் பாலிமர் டெக்னாலஜி. டோட்டல் 2 years relevant போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் MSc வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பாலிமர் சயின்ஸ் வித் 3 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 3 years சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர். ஏஜ் லிமிட் 32 years. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் BCom முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதோடு சேர்த்து அட்லீஸ்ட் 3 years சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஏஜ் லிமிட் 32 years. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், DPMT ஆர் DPT வித் 1 year ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர் ITIயில் ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் முடிச்சிருக்கணும் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஏஜ் லிமிட் 32 years. எஜுகேஷன் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஸோ எனி டிகிரி வித் மினிமம் 52% மார்க்ஸ் அண்ட் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோட சேர்த்து டைப்பிங் ஸ்பீடு இங்கிலீஷில் வந்து 35 words per minute ஆர் ஹிந்தியில் 30 words per minute இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஏஜ் லிமிட் 32 years. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 2 years ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்குன்னா டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், CIPET ஹெட் ஆஃபீஸ், TVK இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000. இந்த அட்ரஸ்க்கு 29th May 2023 ரெஜிஸ்டர்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் அனுப்பும்போது இவங்க ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு போஸ்ட்டில் அனுப்பணும். போஸ்ட்டில் அனுப்பும்போது போஸ்ட்டோட டாப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வித் டேட்டு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை மேலே எழுதி அல்லது டைப் பண்ணி அனுப்பணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து இங்கே இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் CIPET HOAI 02/2023, டேட் 12/4/2023. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணலான்னா நம்ம வெப்சைட் பாட்டமில் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்பணுன்ற லிஸ்டிங் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.